அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு விஷயங்களும் கூட உங்களுடைய வாழ்வில் பெருமளவில் நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கும்பராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும், செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். 6இல் புதன், 5இல் குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறாருங்க. இவை எல்லாம் சாதகமான அம்சங்கள் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு தன குடும்பாதிபதி 5இல் வலுப்பெற்று ராசியை பார்ப்பதால பொருளாதார பிரச்சனை வராதுங்க. கவனத்துடன் செய்யும் வேலைகள் சிக்கலை தராது. எந்த பிரச்சனைகளையும் சமாளித்துவிடும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அஷ்டமாதிபுதன் 6இல் இருப்பதால் எதிர்பாராத நன்மைகளும் நல்ல செய்திகளும் வீடு தேடி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு இடைஞ்சல் செய்ய நினைத்தவர்கள் தங்களுடைய முயற்சியில் தோல்வி அடைய இருக்காங்க. அதற்கு உங்களுடைய புத்திசாலித்தனமான அணுகுமுறையை பயன் தரும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கையில் இருக்கும் பணம் பத்திரங்க, யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனம் தேவைங்க. அது மட்டும் இல்லாம பெரும்பாலும் கைமாத்துக்கு திரும்பி தருகிறேன் என்று சொன்ன பணம் திரும்பி வருவதற்கு இப்போதைய சூழ்நிலை வாய்ப்பு குறைவு. குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளுங்க, அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. பொருட்கள் களவு போகும் வாய்ப்புகள் உண்டு என்பதால் பொருட்களை பத்திரப்படுத்தி கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு. ஆனால் அந்த காரியங்களை நீங்கள் நிதானமாக பொறுமையாகவும் முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் ஜென்ம ராசியில் சனி மற்றும் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகு இணைந்துள்ளதால மனதில் கற்பனையான கவலைகளும் அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் ஆரோக்கியத்தை பாதிக்குங்க. சிறு மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்க இருக்கு. பல வழிகளில் கைப்பணம் வரையமாகும். சில தருணங்கள்ல புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கூடுமான வரையில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் தற்போதுள்ள கிரக நிலைகளின் படி வாங்கும் கடன் எளிதில் அடைபடாது என கிரக நிலைகள் கூறுகிறது. அது மட்டும் இல்லாம இருப்பினும் ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்பட்டுள்ளதால் எதிர்பாராத உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்குங்க. திருமண முயற்சிகள தவறுகள் ஏற்படக்கூடும். அதனால் தீர விசாரித்து அதன் பின்னே வரனை நிச்சயிப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற அலைச்சல்களையும் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது அவசியங்க. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருக்கு கைமாற்றாக பணம் கொடுத்து உதவுவது கூடாதுங்க. எதிர்காலத்தில் கடும் பிரச்சனையாக இது மாறக்கூடும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கூடுமான வரைக்கும் கும்பராசினியர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கௌத்தோம் என்று செய்யாமல் தீர ஆராய்ந்து ஆலோசித்து அதற்கு பிறகு முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அன்றாட பொறுப்புகள்ல கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் கடமையிலும் அதிக கவனமும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் வற்புறுத்துதுங்க. பணிகள்ல கவனக்குறைவும் அதன் காரணமாக தவறுகள் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இல்லை அப்படின்னா பணிக்கு ஆபத்து ஏற்படக்கூடுங்க. அலுவலக சூழ்நிலை மற்றும் உயரதிகாரிகளை பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்க கூடாது. பெரும் பிரச்சனையில் கொண்டு போய் விடக்கூடுங்க. அதனால் அதிக கவனத்தோடும்
எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணியிலும் பேசுவதிலும் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அன்றாட சந்தை நிலவரம் பற்றி முன்கூட்டியே விசாரித்து அறிந்து அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இராணுவ நிலைமைகளில் ஏற்பட்டு வரும் மாறுதல்களுக்கு ஏற்ப சந்தை நிலவரமும் அவ்வப்போது பாதிக்கப்படும் என சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுது. புதிய முதலீடுகளை இந்த வாரத்துல கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ளுங்க. ஏனெனில் வரவேண்டிய பாக்கிகளை வசூல் செய்வதில் தடங்களும் தாமதமும் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்யும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. அதேபோல் கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கிரகநிலைகளின்படி வாய்ப்புகளும் வருமானமும் குறைய கொடுங்க. கையில் இருப்பதை கொண்டு செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்கக்கூடும். மாத ஆரம்பத்திலிருந்து செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியங்க. நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி போகுங்க. திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியம் என கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அதேபோல் கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உயர்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் நிதானமும் எச்சரிக்கையும் அவசியம் என்பதே கும்பராசி இணைந்துள்ள சனி ராகுவினுடைய சஞ்சார நிலைகளா அமைஞ்சிருக்குதுங்க. பேச்சில் நிதானம் அவசியம். மேலும் சொல்ல போனால் பொது மேடைகள்ல பேசுவதையும் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை செய்யுங்க என கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்கள்ல இந்தந்த விஷயங்களை நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டும். நம்மை பாதுகாப்பாக அரசியல் பாதையில் அழைத்து செல்லும் உன்னத வழிகாட்டி அமைஞ்சிருக்குதுங்க. அரசியல் மேதையான சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் இதனை அற்புதமாக விளக்கி இருக்கு. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் இக்காலகட்டம் முழுவதும் அனுகூலமாக இல்லைங்க. சற்று பாடுபட்டு நீங்கள் படித்தால்தான் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து தேவையற்ற விஷயங்களை மனம் செல்வதால் கல்வி முன்னேற்றம் தடைபடுங்க. தினமும் காலையிலோ அல்லது மாலையிலோ சிறிது நேரம் இறை தியானம் செய்வது நல்ல பலனை அளிக்கும். அதேபோல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள பூமிக்காரகரான செவ்வாய் மற்றும் இதர கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்றுள்ளதால் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. பழைய கடன்கள் கவலையளிக்கும். ஆடுகள் மாடுகள் பசுக்கள் ஆகியவற்றின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். அடிப்படை வசதிகளான தண்ணீர் உரம் விதைகள் ஆகியவற்றிற்கு குறைவு இருக்காது. அதேபோல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உடல் நலனில் கவனமாக இருப்பது அவசியம் என்பது ஜென்ம ராசியிலுள்ள சனி ராகு சேர்க்கை அறிவுறுத்துதுங்க. மேலும் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது அவசியங்க. ஜென்ம ராசிக்கு தோஷம் ஏற்பட்டுள்ளதால் முன் கோபத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இல்லைனா நீங்களே உங்களுடைய தவறுக்கு மனம் வருந்த வேண்டி வருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது நல்லது. சனிக்கிழமை ஏழை ஒருவருக்கு அன்னதானம் அளிப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.